ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம செங்க காட்டுறாங்க. பாவம் அவன் பார்ல உட்காந்துட்டு ஓவரா குடிச்சிட்டு இருக்கான். ஊயுன் வேணான்னு சொன்னது, அப்புறம் ஜியாங் இவனை இன்சல்ட் பண்ணதுன்னு சொல்லி எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டே ரொம்ப குடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ சியா இவனை பார்த்துட்டு, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் தனியா உட்காந்து இவ்ளோ ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி எழுப்ப ட்ரை பண்ண. நீ என்ன ஊயுனா, நீ இவ மூஞ்ச பார்த்தவன் ஏன் தப்புதான் திரும்ப புலம்பிக்கிட்டு இருக்கான். சோ இப்போ ஹீரோக்கு அந்த பொண்ணு இன்ஃபார்ம் பண்ணிட்டா போல. 3 பேரை அவனை கஷ்டப்பட்டு வெளியே எழுதிட்டு வந்தா அவன் பாக்குற பொண்ணு எல்லாம் ஓயோன்னு கத்திக்கிட்டு இருக்கான். டே, அது அவ கிடையாதுடான்னு ஹீரோ சொன்னதும், நீ எப்போ ஓயோன்னு இவ்ளோ வளர்ந்த, ஆனாலும் நல்லாதான் இருக்குங்கிற மாதிரி அவனை கட்டி பிடிச்சிட்டு இருக்க, ஒழுங்கா உள்ள போடான்னு சொல்லிட்டு காருக்குள்ள தள்ளி விட்டுட்டு இருக்கான் ஹீரோ. இந்த பக்கம் நம்ம ஓயோன் கிட்ட, செங்கை விட உனக்கு ஜியாங் தான் கரெக்டா இருப்பாரு. செங் தோ இங்க இருக்க குட்டி வாட்டர்மெலன் மாதிரி, நீ அவனை கஷ்டப்பட்டு தண்ணி ஊத்தி பார்த்து வளர்க்கணும். மேபி ஃபியூச்சர்ல வேற யாராச்சும் கூட பறிச்சுட்டு போயிடலாம். ஆனா ஜியாங் அப்படி கிடையாது. நல்லா வளர்ந்த வாட்டர்மெலன் போல வேற யாரோ அவரை நல்லா வளர்த்து விட்டுருக்காங்க. நீ அவரை கல்யாணம் பண்ணனா வாழ்க்கையே செட்டில் ஆகிடும் சொல்ல. அதுக்கு ஓயோன், நீ சொல்றதெல்லாம் இதுகளுக்கு தான் செட் ஆகும். ரிலேஷன்ஷிப்க்கு கான்வர்சேஷன் ரொம்ப முக்கியம். அப்படி வச்சு பார்க்கும்போது எனக்கும் ஜியாங்கும் சுத்தமா ஒத்தே வராதுங்கிறா. இந்த பக்கம் நம்ம செங்க காட்ட, ஹீரோ வீட்டுல வந்து தேடி வாமிட் எடுத்துட்டு இருக்கான். ஐயோ பாவன் டிஷ்யூ கொடுத்தா அவன் ஹீரோ ஊத்து பாத்துக்கிட்டு, நல்ல வேலை கொஞ்சம் லேட்டா வந்தேன், இல்லன்னா உங்களை முழுசா பாத்திருப்பேன்னு சொல்ல. அதுக்கு ஹீரோ, இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சு போலயே, உன்னோட ரூம்க்கு கிளம்புன்னு சொன்னதும், அது மட்டும் முடியாது, என்னோட தலையெல்லாம் பயங்கரமா வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோவோட பெட்ல தான் படுத்து கிடக்கான். ஏன் என்னாச்சு, ஓயோன்னு ஏதாவது சொன்னாலான்னு ஹீரோ வந்து கேட்க, அவ என்கிட்ட நிறைய சொன்னான். எங்க 2 பேரோட உலகமும் வேற சுத்தமா செட்டே ஆகாதுன்னு சொன்னான். பட் இதுக்காக திடீர்னு இப்படி எல்லாம் பேசினான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு பாவம் அழுகுறான். டாக்டர் ஏஜின், நீங்களே சொல்லுங்க, நான் ஓயோனுக்கு சூட்டபிளா இருக்க மாட்டேனான்னு கேட்க, கிடையாது, நான் திங்க் பண்றதோ மத்தவங்க திங்க் பண்றதையோ முக்கியமா எடுத்துக்காத. என்னோட அம்மா அப்பா கூட மத்தவங்க திங்க் பண்றத பெருசா எடுத்துக்கவே கிடையாது. என்னோட அப்பா ஒரு பிசிக்ஸ் ஜீனியஸ். இந்த காலேஜ்ல டாக்டர் படிச்சுட்டு இருக்கும் போதுதான் என்னோட அம்மாவை மீட் பண்ணாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப லவ் பண்ணாங்க. ஆனா என்னோட பாட்டி அதுக்கு சுத்தமா ஒத்துக்கவே இல்ல. என்னோட அம்மா வில்லேஜ்ல இருந்து ஒரு புவர் ஃபேமிலில இருந்து வந்ததால. பட் என்னோட அப்பா அவங்களெல்லாம் கன்வின்ஸே பண்ண முடியாம என்னோட அம்மாவை கூட்டிட்டு தனியா போயிட்டாரு. வேற ஊர்ல போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களோட சந்தோஷத்துக்கான அடையாளமா நானும் கிடைச்ச அவங்களுக்கு. ஆனா அதுக்கப்புறம் லேப்ல நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல என் அப்பா இறந்து போயிட்டாரு. ஒருவேளை இப்போ வரைக்கும் அவர் உயிரோட இருந்தாருன்னா என் அம்மாவோட அவர் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்திருப்பாரு. சின்ன வயசா இருக்கும்போது என் பாட்டியோட ரூம்ல இருந்து என் அப்பாவும் அம்மாவும் எழுதிக்கிட்ட லவ் லெட்டரை படிச்சேன். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ லவ் பண்ணிக்கிட்டாங்க. வாழ்ந்தது கொஞ்சம் காலமா இருந்தாலும் கண்டிப்பா அதுக்காக அவங்க வருத்தப்பட்டிருக்கவே மாட்டாங்க. அதனாலதான் இப்போ உனக்கு சொல்றேன், நீ ஓயோனை லவ் பண்றனா, ஓயோனுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா எப்பவுமே கிவ் அப் பண்ணாத. ஒரு நாள் கண்டிப்பா அவன் உன்னை தேடி வருவான்னு சொல்றான். இதை கேட்டு செங்குக்கும் சந்தோஷம். தென் இப்ப நம்ம ஹீரோனோட புக்கை படிக்க ஆரம்பிக்கிறான். நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போறேன், உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு செயினை தான் வாங்கியிருக்கான். உன்னோட கீஸை கொண்டான்னு சொல்லி அதுல மாட்டி விட்டுட்டு, எப்பவும் இதுகளை நீ மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கல, இனிமேல் இத போட்டுக்கிறதால நைட்டு தூக்கத்துல உன்னோட அம்மா வந்து உனக்காக டோர் ஓபன் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாதுன்னு சொல்லி அந்த செயின்ல கீய மாட்டி விட்டு அவளுக்கு போட்டு விட்டு, குட் லக் ஜென்லி, சீக்கிரமாவே நீ அடல்ட் ஆக போறேன்னு சொல்லியிருக்கான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காட்ட, செங்கு ஹீரோவுக்காக வெரைட்டியா எல்லாம் செஞ்சு வச்சிருக்கான். ஹீரோ பாவம் சோஃபால தான் தூங்கியிருக்கான். இப்ப நீ நல்லா சரியாயிட்ட போலயே, கிளம்பலாமேன்னு கேட்க, ஆமா சார் ரொம்ப தேங்க்யூன்னு சொல்றான். சரான்னு ஹீரோ குளிக்க போகும்போது பேக்க புடிச்சுக்கிட்டே போறான். சரி உங்களோட பெட்டை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ, நாமும் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். எது, என்னோட பெட்டை நான் உனக்கு கொடுத்தனான்னு சொல்லிட்டு அந்த பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. டாக்டர் ஏஜின், நீங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நீங்க பெட்ல படுத்துக்கோங்க, நான் சோஃபால படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே மாட்டே இருக்கான். அதனால ஹீரோ சோஃபால படுத்து தூக்கமே இல்லாம நைட் எல்லாம் அவதிப்பட்டிருக்கான். சோ அடுத்த டைம் குடிச்சேன்னா உன்னை சோஃபால தூக்கி போட்டு நான் என்னோட ரூமை க்ளோஸ் பண்ணி படுத்துப்பேன்னு சொல்ல, அப்போ அடுத்த டைமும் எனக்கு இங்க அனுமதி இருக்கான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே இங்க நம்ம ஓயோனை காட்ட, அவளோட அப்பா டிஸ்சார்ஜ் ஆக போறாரு. அதுக்காக டாக்டர் ஜியாங் தான் ரொம்பவே ஹெல்ப் பண்றாரு. அதனால அம்மா ஓயோனை புடிச்சுக்கிட்டு, டாக்டர் ஜியாங்க்கு 33 வயசு தான் ஆகுது, இப்பவே இந்த பொசிஷன்ல இருக்காருன்னா அவர் உனக்கு ஏத்த ஜோடி தான், அப்பாவுக்கும் வயசாயிருச்சு எனக்கும் வயசாயிட்டு இருக்கல அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ண, மா அப்பா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, முதல்ல அவரை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அப்படியே இங்க நம்ம ஹீரோயினை காட்ட, யூஇ இங்க வரதுக்கான வழியை கேட்க, எங்கேயாச்சும் வழி மாறி போயிடாத, கரெக்டான ரூட்ல வான்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, ஜென்லி திரும்பி பாருங்கிறான். அவன் பின்னாடிதான் நின்னுட்டு இருக்கான். 4.5 வருஷம் கழிச்சு இப்பதான் அவனை பாக்குறாளா. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததெல்லாம் அப்படியே வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆனதால என்ன கண்டுபிடிக்க முடியலையோ, பட் நீ இப்போ நல்லா வளர்ந்துட்டேன்னு சொல்ல, நம்ம லாஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நான் யூனிவர்சிட்டி கிராஜுவேட் ஆயிருந்தேன், இப்போ நான் என்னோட 20ஸ்ல தான் இருக்கேன். அப்புறம்
அப்புறம் எப்படி நான் வளருவேன் இவ கேட்க, என்ன சென்லி பிரேசஸ் எல்லாம் போட்டிருக்க போலியே ஏன் அப்படின்னு கேக்குறான். என் அம்மா தான் பல்லு கோணையா இருக்குன்னு போட்டு விட்டுட்டாங்கன்னு ஹீரோயின் சொல்ல, சரி வா நம்ம சாப்பிட போலான்னு அவளை கூப்பிட்டுக்கிட்டே, என்னதான் நீ வளர்ந்தாலும் என் கண்ணுக்கு இன்னும் அந்த குட்டி பொண்ணாதான் தெரியற, மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாம அழுதுகிட்டே, ஐயோ அப்போ என்னால காலேஜ்ல சேர முடியாதுன்னு கேப்பலன்னு சொல்லிக்கிட்டு வரேன். அதெல்லாம் சின்ன பிள்ளையில சொன்னது. சரி சொல்லுங்க அங்கிள், டின்னருக்கு என்ன எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு ஹீரோயின் கேட்க, சின்ன பிள்ளையா இருக்கும்போது அங்கிள்னு கூப்பிட சொன்னா கூட கூப்பிட மாட்டேன், இப்போ சாதாரணமா கூப்பிடுறேன்னு கேட்கும்போது அங்கிள்னு கூப்பிட்டா தானே நான் சின்ன பொண்ணு மாதிரி இருப்பேன், அதனாலதான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. இப்போ அவன் ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் கூட்டு வந்திருக்கேன், வியூஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு, எப்படி நீங்க ரிசர்வ் பண்ணி வச்சீங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவோ ட்ரை பண்ணி கூட கிடைக்கவே இல்லைன்னு ஹீரோயின் கேட்க, 3 மாசத்துக்கு முன்னாடியே ரிசர்வேஷன் பண்ணா எப்படி கிடைக்காம இருக்கும்னு கேக்குறான். அப்போ யூஎஸ்ல இருக்கும் போதே பண்ணிட்டீங்களான்னு இவ கேட்க, உன்னோடையும் என்னோட யூஎஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவனோடையும் சேர்ந்து சாப்பிடறதுக்கு இத கூட பண்ண மாட்டான்னு இவன் கேட்க, அவரு ஹேண்ட்ஸமா இருப்பாரான்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. அப்போ கரெக்டா தோ பாரு அவனே வந்துட்டான்னு கூப்பிட, ஹீரோயினுக்கு இவனை பார்த்ததும் பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அதை விட இங்க ஹீரோக்கு, அப்போ யூஇ தான் உன்னோட ரிலேட்டிவ்னு சொன்னையான்னு இவன் மனசுக்குள்ள நினைக்கிறான். யூஇ சொன்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்க தானான்னு இவன் நினைக்கிறா. 2 பேர் முகமே சரியில்லை. ஹீரோ நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கும்போது, உங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி தெரியுமான்னு அவன் கேக்குறான். ஆமா நான் அவளோட டென்டிஸ்ட்னு ஹீரோ சொல்ல, நீங்க 2 பேரும் பிஜி ஒன்னா படிச்சீங்களான்னு ஹீரோயின் கேக்குறா. பிஜில கிளாஸ்மேட் மட்டும் கிடையாது, ஒரே ரூம்ல தான் ஸ்டே பண்ணிட்டும் இருந்தோம்னு சொல்றான். அப்போ யூஎஸ்ல உங்களுக்கு கிடைச்ச சைனீஸ் ரூம்மேட்னு சொன்னது இவனை தானான்னு ஹீரோயின் கேட்க, ஆமாமா இவனே தான், அதுக்கப்புறம் இவன் என்ன மட்டும் தனியா விட்டுட்டு இங்க சைனாக்கு வந்துட்டான் யூஏ சொல்லிட்டு இருக்கான். அப்போ இவரு தானா அதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் எதையோ திங்க் பண்றான். இவன் எங்க ஆர்டர் பண்றேங்கிற பேர்ல காலேஜ் படிக்கும்போது இவன் 50 ஃபிஷ் சாப்பிட்டா தெரியுமான்னு சொல்லிட்டு, ஏன் உனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கான்னு அவட்ட வந்து கேட்க, அவ இது பெருசா கவனிக்கவே இல்ல, அவ்வளோலாம் நான் சாப்பிட மாட்டேங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்பதான் ஹீரோக்கே புரிய வருது ஹீரோயின் இவங்களோட கதையை தான் எழுதியிருக்கான்னு. பாவம் முகமே மாறி போயிடுச்சு. சரி வாங்க அப்படியே ட்ரிங்க் பண்ணுவோன்னு சாப்பிட ஆரம்பிக்க, இவளுக்கு சின்ன வயசா இருக்கும்போது பல் டாக்டர்கிட்ட போகவே பிடிக்காது. அவளுக்கு டாக்டர்லயே பிடிக்காத டாக்டர்னா அது டென்டிஸ்ட் தான் சொல்ல. உண்மைதான், நான் அவளோட பல்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது 3 வயசு குழந்தைய போல அவ்வளோ அழுதுட்டு இருந்தான்னு ஹீரோவே சொல்ல, என்ன கலாய்க்கிறத விட்டுட்டு 2 பேரும் ஒழுங்கா சாப்பிடுங்கன்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ புதுசா ஒரு டிஷ் வரவும், இது உனக்காக நானே பார்த்து ரெடி பண்ணுதுன்னு சொல்ல, அதை ஓபன் பண்ணா உள்ள ஒரு கிஃப்ட் வச்சிருக்கான். எதுக்காக திடீர்னு எனக்கு கிஃப்ட் குடுக்குறீங்கன்னு அவ கேட்க, அதுக்கு யூஇ உனக்கு ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணிருக்கல அதான் கொடுக்குறேன் ஓபன் பண்ணி பாருன்னு சொல்றான். அதுல கீ போட்ட செயின் இருக்கு. இப்போ நீ கீய மிஸ் பண்றியான்னு எனக்கு தெரியல, பட் இனிமேல் அப்படி பண்ணாம இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கிஃப்ட்னு அவன் சொல்ல, ஹீரோக்கு அப்படியே அந்த சீன் வந்து போகுது. அவளுக்கு அந்த கிஃப்ட கொடுத்துட்டு யூஇ, இப்ப என்னால இதுதான் முடிஞ்சது, பட் பெருசாகி உனக்கு அழகா இதே போல ஒன்னு கிஃப்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பான். அததான் இப்ப பண்ணிருக்கான். அழகா இருக்கலன்னு சொல்லி அவகிட்ட கேட்டவன் ஹீரோ கிட்ட கேட்க, அதுல அப்படி ஒண்ணும் இல்லையேன்ட்டான். டேய் இன்னுமா நீ அப்படியே இருக்க, நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொன்னா தாண்டா நல்லா இருக்குன்னு சொல்ல, உண்மையை சொன்னது குத்தமா, சரி நான் ட்ரிங்க் பண்றேன்னு ஹீரோ குடிக்க, யூயும் சேர்ந்து குடிச்சுக்கிட்டு, அடடே உனக்கும் கிஃப்ட் பண்ணலங்கிற பொறாமையில தான் நல்லா இல்லன்னு சொன்னையாடான்னு கேட்க, சிர்ரா நல்லா இருக்குடான்னு இருக்கான் ஹீரோ. இருங்க நானும் சேர்ந்து குடிக்கிறேன்னு ஹீரோயின் வர, பொண்ணுங்கெல்லாம் ட்ரிங்க் பண்ணக்கூடாதுன்னு யூஏ சொன்னா, நீ உன்னோட பிரேசஸ கழட்டி வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, ஒழுங்கா அதை எடுத்து போட்டுக்கோன்னு ஹீரோ சொல்றான். ஒரே ஒரு கிளாஸ் குடிக்கிறேன்னு எடுக்க, யூஇ கைய புடிச்சு வேணாம் நாங்க 2 பேரும் குடிச்சுக்கிறேங்கிறானா. கடுப்பான ஹீரோ டக்குன்னு அதை வாங்கி நாங்களே குடிச்சு காலி பண்ணிப்போன்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் அதிகமா ஊத்தி கொடுக்க, அவன் பார்த்துட்டு ஹீரோக்கு அதிகமா ஊத்தி கொடுத்துட்டு இருக்கான். ஏண்டா இவனுக்கு இப்படி பண்றானுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கேன். சே என்னோட கிஃப்ட் எவ்வளவு அழகா இருக்குன்னு யூஇ சொன்னா, உண்மையை சொல்லு அதுல அப்படி என்ன நல்லா இருக்கு, ஜஸ்ட் ஒரு கீ தானே இருக்குங்க, என்னோட டேஸ்டியே நீ குறை சொல்றியான்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கும் போது, அடிடே அங்க பாருங்க எவ்வளவு வியூ அழகா இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் டிஸ்ட்ராக்ட் பண்ண பாக்க, ஆமாமா ரொம்ப அழகா இருக்குன்னு யூஇ ஹீரோயினிய பாத்துட்டு இருப்பானா. அங்க என்னடா லுக்கு போதுன்னு ஹீரோ கடுப்பாகி அந்த பக்கம் பாருடான்னு தலையை பிடிச்சி திருப்பி விட்டுட்டு இருக்கான். அப்போ கரெக்டா குரூப்ல ரேன் வந்து அவனோட ஃப்ரெண்டு ஸ்கீ ரெசார்ட்டை ஓபன் பண்ணிருக்கானாமா. சோ ரேனை அவன் ஃப்ரெண்ட்ஸோட அங்க வர சொல்லிருக்கான். சோ ஹீரோயினை பார்த்து, அதான் யூஇ வந்துட்டான்ல அவனையும் கூட்ட அங்க வான்னு சொல்ல, இங்க யூஇ என்னாச்சுன்னு கேக்கும்போது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெசார்ட்க்கு போறாங்களாமா, வேணா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க 2 பேரும் வாங்கன்னு சொல்ல, யூஇ உடனே நான் ரெடின்ட்டான். ஹீரோட்ட கேட்டதும் அவனும் சரின்ட்டான். திரும்பவும் இவங்க கிட்ட முட்டி மோதணுமாங்கிற மாதிரி ஹீரோயின்
ஃபீல் பண்ணிட்டு அப்படியே நைட்டு போல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரும்போது அவளோட புக்கை பாக்குறா. டெலிவரி ஆகாத ஒரு லவ் லெட்டர்னு சொல்லி 7th சாப்டர்ல எழுதியிருக்கா நம்ம ஹீரோயின். அதவே இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் படிக்கிறான். அப்போ அன்னைக்கு அந்த லெட்டரை படிச்சது நான் தானே யோசிக்கிறான். இவன் யூஇயோட யூஎஸ்ல இருக்கும்போது வீட்டுக்கார பாட்டிமா ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு ஹீரோக்கு தான் கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க. தண்ணி பட்டு கொஞ்சம் அழிஞ்சு போயிடுச்சு, யாருக்கு வந்ததுன்னு தெரியலன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவனும் அதை ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறான். என்னோட அப்பா அம்மா இங்கே தானே சண்டை போட்டுக்கும் போதெல்லாம் நீ எனக்காக கொடுத்துட்டு போன ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு தான் நான் எப்பவும் ரிவிஷன் பண்றேன். நீ என்னை மோட்டிவேட் பண்ணதால இப்போ நான் கிராஜுவேட்டே ஆகி அதே காலேஜ்ல வேலை செய்ய போறேன். இப்போ நான் உனக்கு ஏத்தவளா இருக்கேன். ஆனா யூஎஸ்லயே ஒர்க் பண்ண போறதான் கேள்விப்பட்டேன். இனிமேலும் என்னால ஒழிச்சு வைக்க முடியாது. நான் உன்னை லவ் பண்றேன். என்னோட 16 வயசுல இருந்தே நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி அந்த லெட்டர்ல எழுதி கீழே கேரோல்னு போட்டுதான் அவளோட மொபைல் நம்பரையும் எழுதிருப்பா. அப்பதான் ஹீரோக்கு புரிய வருது, யூஇக்கு வந்த லெட்டரை நான் தெரியாம படிச்சுனான்னு சொல்லி. அவங்க கஃபேக்கு கூட அதே பேர் தான் வச்சிருப்பா. பாஸ்ட்ல அந்த லெட்டரை படிச்ச நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிருக்கான். அதுல அட்ரஸ் எல்லாம் அழிஞ்சு போயிட்டதால நான் தெரியாம படிச்சுட்டேன், சாரி. நீங்க இந்த லெட்டரை யூஇக்கு தான் போட்டிருக்கீங்கன்னா சொல்லுங்க, நான் அவர்கிட்டயே கொடுத்துறேன்னு கேட்டிருக்கான். வேணா நான் ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு எழுதிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவருக்கு யூஎஸ்ல கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களாமாவே. உங்களுக்கு இது தேவையில்லாத விஷயம் தான், தயவு செஞ்சு ப்ளீஸ் எனக்காக அந்த லெட்டரை மட்டும் எரிச்சிருங்களேன்னு நம்ம ஹீரோயின் கேட்டிருக்கா. இப்பதான் ஹீரோயின்கே புரிய வருது, அப்போ அன்னைக்கு அந்த லெட்டரை படிச்சு நமக்கு கால் பண்ணது டாக்டர் ஏஜின் தான். அப்படின்னா அவருக்கு நான் யூஏ லவ் பண்ணது தெரிஞ்சு போயிடுச்சே. ஆனா அவர் ஏன் இதுவரை அதை பத்தி எதுவுமே என்கிட்ட கேட்காம இருக்காருன்னு சொல்லிட்டு பொம்மைய போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் டே ஹீரோவோட ஹாஸ்பிட்டல்ல காட்ட அடுத்த பேட்ச் ஆஃப் டாக்டர்ஸ ஃபாரின்க்கு அனுப்ப போறாங்களாமா. நீயும் இன்ட்ரெஸ்டடா இருக்கியான்னு ஹீரோ கிட்ட கேட்க, அங்க எவ்வளவு நாள் இருக்க மாதிரி இருக்கும்னு கேக்குறான். அட்லீஸ்ட் 6 மாசமாவது வரும். ஃபேமிலி கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்த வாரத்துக்குள்ள எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. என்ன பண்ண போறான்னு தெரியல. இப்ப கார்ல வந்துட்டு இருக்கும் போது சிக்னல்ல நம்ம ஹீரோயின் நிக்கிறத பாத்துட்டான். சோ அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகும்போது இவ யூஏ விரும்புறதா லெட்டர் போட்டால, அதுதான் இவனுக்கு ஞாபகம் வருது. இப்ப அவளை பாத்துக்கிட்டே வந்தவன் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு என்ன நினைச்சான்னு தெரியல, அவ பின்னாடியே ஓடி வரான். பட் அவளுக்கு தெரியல, அவ பாட்டுக்கு போயிட. சென்லி, அப்போ இவ்வளவு நாளும் நீ யூஏக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தியான்னு யோசிக்கிறான். இப்போ இங்க நம்ம ஓயோனை காட்ட இன்னைக்கு இவளோட பர்த்டே. கரெக்டா ஜியாங் டாக்டர் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்ல தேங்க்யூன்னு சொல்றா. இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ண வெளியே போலான்னு கூப்பிட்டேன், பட் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட இன்னைக்கு செலிப்ரேட் பண்ண போறேன்னு ஓயோன்னு சொல்றா. வீக்கெண்ட்க்கு போலான்னு கேட்டா பேரண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணுமாமா. சரி கிஃப்ட் என்ன வேணும்னு கேட்டா எதுவுமே தேவையில்லைன்ட்டா. இதுல சிம்பாலிக்கா அந்த பிள்ளை வேற போக சொல்லிட்டு உட்காந்துட்டானா. இப்போ ஓயோன் அவர்கிட்ட, நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செங் கூட பேசுனீங்களா, என்ன பேசுனீங்கன்னு கேட்க, உனக்கு டெய்லியும் லஞ்ச் கொண்டு வருவான்ல அவனை தானே சொல்றேன், உங்க 2 பேருக்கும் சுத்தமா செட் ஆகாதுன்னு அவன்கிட்ட சொன்னேன்னு சொல்ல, அதை சொல்றதுக்கு உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்ததுன்னு இவ கேக்குறா. நீயும் அதுதான் நினைச்சிட்டு இருக்க, அதனாலதான் உன்னோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு ஹெல்ப் பண்ணு இவர் சொல்ல, உங்களுக்கு என்ன பத்தி எதுவுமே தெரியாது, ஃபியூச்சர்லயும் இந்த வேலையை பண்ணிடாதீங்கன்னு எழுந்து போக. அப்போ நீ அவனை விரும்புறியா, அவன் இன்னும் காலேஜ் தான் படிச்சிட்டு இருக்கான், உங்க 2 பேருக்கும் சுத்தமா செட்டே ஆகாதுன்னு இவர் சொல்ல, செட் ஆனாலும் செட் ஆகாட்டியும் அதை எதுக்காக நீங்க சொல்றீங்க, நம்ம 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், தேவையில்லாம என்னோட வாழ்க்கையில தலையிடாதீங்கன்னு திட்டிட்டா. நம்ம 2 பேரும் ஆர்ச்சரி பிராக்டிஸ் பண்ணிருக்கோம், ஒன்னா சாப்பிட்டுருக்கோம், சோ கண்டிப்பா இது நம்ம ஆல்ரெடி டேட் பண்ண மாதிரி தான் அர்த்தம், இன்னும் நம்ம 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லாதான் இவர் சொல்ல, முதல்ல என் வயசுக்கு ஏத்த மாதிரி அகல பிடிச்சாதான் கரெக்டா இருக்கும்னு நினைச்சேன், பட் இப்போதான் புரியுது நீங்க சுத்தமா எனக்கு செட்டே ஆக மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. நேரா ஆபீஸ்க்கு வந்து பார்த்தா உள்ள ஒரு கிஃப்ட் இருக்கு, ஜியாங் வச்சிருக்காங்க, கடுப்புலதான் இவ தூக்கி போடுன்னு இருக்கா. ஆனா ஃப்ரெண்டு பொண்ணு ஓபன் பண்ணி பார்த்துட்டு இது பிராண்டடான பேக், எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமான்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஒரு லெட்டர் இருக்குன்னு எடுத்து காட்டுறா. இத டாக்டர் ஜியாங் எழுதின மாதிரி இல்லன்னு கொடுக்க, ஹாப்பி பர்த்டே டாக்டர் ஓயோன், இந்த வருஷமும் நீங்க கியூட்டா இருக்க போறீங்கன்னு சொல்லி எழுதி செங்குதான் இதை வச்சுக்கிட்டே போயிருக்கான். சோ இத பார்த்ததும் ஆட்டோமேட்டிக்கா இவளுக்கு சிரிப்பு தான் வருது. இங்க நம்ம செங்குக்கு முகத்துல அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு ஐஸ் வாட்டரை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இன்னைக்கு ஓயோனோட பர்த்டே, அவளோட செலிப்ரேட் பண்ணணும் தான் ஆசையா இருக்கு, பட் அவ என்ன தொல்லன்னு நினைச்சு திட்ட ஆரம்பிச்சிட்டானா என்ன பண்றதுன்னு பயமா வேற இருக்கேன்னு புலம்பிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா நம்ம ஓயோனே வந்து நிக்கிறா. இவனுக்கு ஒரே ஆனந்தம், ஏன் பேக திருப்பி கொண்டு வந்துட்டேன் பிடிக்கலான்னு கேட்க, படிக்கிற பையன் எதுக்காக இவ்வளவு காசு செலவு பண்ணி இந்த பேக வாங்கிட்டு வந்திருக்கேன், ரிட்டர்ன் பண்ணிடுன்னு சொன்னா, ரெசிப்ட் எல்லாம் எப்பவோ தொலைஞ்சு போயிடுச்சு, இப்ப வேணா நான் படிச்சிட்டு இருக்கலாம், 30 வயசுல இருக்கவங்க உனக்கு வாங்கி தர அளவுக்கு என்னால வாங்கி தர முடியாம இருக்கலாம், பட் நான் ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுவேன், என்னோட ட்ரீமும் பெருசு, உனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கற அளவுக்கு நானே மாறிடுவேன், இப்ப இந்த பேக் கூட என்னோட ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்ல தான் வாங்கினதுன்னு சொல்றான். அங்க பாரு உன்னோட வயசு பசங்க எல்லாம் எவ்வளவு ஜாலியா இருக்காங்க, நீ ஏன் தேவையில்லாம இந்த பிரஷர் எல்லாம் எடுத்துக்கிட்டு உன்னோட லைஃபை ரிஸ்க் ஆக்குறேன்னு இவ கேட்க, நான் உன்னை
உன்னை மட்டும்தான் லவ் பண்றேன், உன்னை தவிர வேற யாரையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்புறம் இங்க வேணா எனக்கு கல்யாணம் பண்ற வயசு இல்லாம இருக்கலாம், ஆனா மலேசியால 18 வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன ஒண்ணு, இப்போதைக்கு நான் பினான்சியலா ஸ்டேபிளா இல்ல, பட் கண்டிப்பா டாக்டர் ஜியாங்க விட ஃபியூச்சர்ல பெரிய ஆளா தான் வருவேன்னு சொல்ல, அவன் மேல உனக்கு என்ன போறாமன்னு இவ கேக்குறா. அப்படி இல்ல, எனக்கு அவர் பிடிக்காது, கொஞ்சோண்டு பிடிக்காதுன்னு சொல்ல, இந்த விஷயத்துல நம்ம 2 பேருக்கும் நல்லாவே ஒத்து போகுதுங்கிறா. ஏன்னா இவளுக்கும் அவனை பிடிக்காதுல. தென் இப்ப கட் பண்ணா எல்லாரும் ஒன்னா ஸ்கீ ரெசார்ட்க்கு தான் வந்திருக்காங்க. ஆளுக்காளு என்னென்ன ரூமுக்கு போலாங்கிற மாதிரி பிரிச்சு விட்டுக்கிட்டு எல்லாரும் அடுத்து ஹாட் பாட்க்கு வந்திருக்காங்க. செங்க ஓயும் லிப்ஸ்டிக் போட்டிருக்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிட்டான். நியூட் கலர் யூஸ் பண்ணா கண்டே பிடிக்க முடியாது, நீ தாண்டி சொன்னேன்னு சொல்லி மேய பிடிச்சு திட்டினா. இங்க இன்னொரு டைம் பாக்குறேன், சே மேக்கப்பே இல்லாம எவ்வளவு அழகா இருக்க பாருன்னு செங்கு சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் காது கொடுத்து மேயால கேட்க கூட முடியல. இந்த பக்கம் வாடான்னு சொல்லி ரேனோட சீட்ல இவ போய் உட்காந்துட்டு இருக்கா. இப்ப யூயி ஹீரோயினுக்கு ஸ்பைசி ஃபுட் தான் பிடிக்கும்னு தள்ளிவிட்டா. அவ இதெல்லாம் சாப்பிட கூடாதுன்னு ஹீரோ நவுத்தி விட்டுட்டு இருக்கான். பரவாயில்ல, ஒரு டைம் சாப்பிட்டா ஒன்னாகாதுன்னு சொன்னா, நான் அவளோட டென்டிஸ்ட், கரெக்டா ரூல்ஸ ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரி மத்தவங்களை சாப்பிட விடாம இவனுங்களே திருப்பிட்டு இருக்கானுங்க. ஒரே ஒரு டைம் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன்னு ஹீரோவை பாவமா பார்த்தா கூட வேலைக்கே ஆகல. இப்ப ரேனு டாக்டர் ஓயோனோட 27வது பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்ல, பர்த்டே மட்டும் சொல்லு, அது என்ன 27ன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப முடிச்சுட்டு அடுத்து ஸ்கீயிங் போலான்னு பேசிட்டு இருக்கும் போது ஓயோன் கேம் தான் விளையாட போறேன்னு முடிவு பண்ணிட்டா. அதனால செங்கோ இங்க தானே இருக்க போறான். அப்போ ஆளுக்காளு ஜோடி ஜோடியா தான் வந்திருக்கீங்க போலேன்னு யூஇ சொல்ல, நம்ம ஹீரோயின் என்னது இது, உங்க 2 பேருக்குள்ள என்னமோ நடக்குது போலேன்னு ரேனையும் மேயும் பார்த்து கேட்டா, சிச்சி இவனையா நானான்னு 2 பேரும் மாத்தி மாத்தி குறை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்ததும் சரி வாங்க போலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோனை கொஞ்சம் போட்டோ எடுக்கணுங்கிற மாதிரி யூஇ கேக்குறான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஹீரோக்கு வந்துட்டு நல்லாவே ஸ்கீயிங் பண்ணுவான், சோ நானே கேமராமேனா இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டான். பட் அப்போ மே வந்து எனக்கு இந்த ஸ்கீயிங்கே பிடிக்கல, நான் ஸ்விம்மிங் தான் பண்ண போறேன்னு முடிவு பண்ணிட்டான். சோ இப்படி ஜோடி ஜோடியா கலந்து போனதால கடைசியில 3 பேரும் தான் ஸ்கீயிங் பண்ண போறாங்க. சோ 3 பேரும் ஜாலியா ஆரம்பிக்க எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. ஹீரோ அவனோட திறமையை காட்டிட்டு இருந்தா ஹீரோயின் நானும் பாத்துட்டு இருக்கா. இரு அடுத்து நான் பண்ற பாருன்னு யூயி அந்த பக்கம் போயிட, அப்ப தெரியாம நம்ம ஹீரோயின் தடிக்கி விட்டு விழ போயிட்டா. அவளை கரெக்டா விழுகாம நம்ம ஹீரோ தான் பிடிக்கிறான். சோ அப்படியே ரொமான்டிக்கா அங்க ஒரு மூமெண்ட் போய்கிட்டு இருக்கும் போது இத பார்த்து யூயி ஸ்லிப் ஆகி குட்டிக்காரனை போட்டு விழுந்துட்டான். இப்ப 2 பேரும் ஓடி போய் அவனை எழுப்ப ட்ரை பண்ணா, அவன் மொல்லமா கண்ணை திறந்து கால்லாம் உணர்ச்சியே இல்ல, ஒரு மாதிரி வலிக்குதுங்கிற மாதிரி சொல்ல, அப்போ பேரலைஸ் ஆக வாய்ப்பு இருக்கு, இரு இப்பவே நான் கால் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோயின்கெல்லாம் இங்க ரொம்ப பயம் ஆயிடுச்சு. அப்படிலாம் ஒன்னும் ஆகாதுன்ட்டு இருந்தா இவன் விழுந்து விழுந்து சிரிக்கிறான். ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நான் உண்மைன்னு பயந்தே போயிட்டு தெரியுமா, அதுக்காக எப்படியா பண்ணுவேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கேன். நான் சும்மா ஜோக் தான் பண்ணேன், சரி சாரி அழுகாதன்னு சொல்லி அவன் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கானா. கையை பிடிச்சு பேசுறத பார்த்த ஹீரோ கடுப்பாயி அவன் கையை பிடிச்சு பரவாயில்ல எதுக்கும் நம்ம போய் செக்அப் பண்ணிக்கலாம்னு சொல்ல, எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி அவன் தொடர்ந்து ஹீரோனை தான் கிண்டல் பண்ணிட்டு இருக்கானா. அவனை அடிச்சுட்டு போனா அவன் பின்னாடியே சிரிச்சுக்கிட்டு போக, இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு கொஞ்சம் பாவம் கஷ்டமா இருக்கு. இப்ப இங்க ரூம்ல ஓயோன் என்னோட டீம்மேட்ஸ் எல்லாம் இந்த மிடில் ஏஜ் லேடி ஒழுங்காவே விளையாட மாட்டேங்கிறாங்கன்னு திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்ல, இல்லையே உன்னை பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி தானே தெரியுது நீவன் சொல்ல, சரி அங்க என்ன பண்ணிட்டு இருக்க உள்ளவான்னு கூப்பிட, அவனுக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு. சோ டோர் லாக் ஆயிக்காத மாதிரி தான் க்ளோஸ் பண்ணிட்டு வரானா. இத பார்த்த ஓயோன் ஸ்கூல்ல டீச்சர் கிட்ட திட்டு வாங்கின பையன் மாதிரியே நடந்துக்கிறியாடான்னு கேட்க, அதுக்கு செங்கோ என்னோட சிஸ்டர்ஸ தவிர முதல் முறையே ஒரு பொண்ணோட ரூம்குள்ள வந்திருக்கேன்னு சொல்ல, அப்போ என்ன சிஸ்டராவே நினைச்சுக்கோன்னு சொல்லிட்டு போறா. இல்ல அப்படியெல்லாம் என்னால முடியாது, நீ என்னோட சிஸ்டர் கிடையாது, நான் ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நீன்னு சொல்ல, இவளுக்கே சிரிப்பு தான் வருது. இந்தா இது உனக்காக நான் புதுசா வாங்கியிருக்க போன், எனக்காக பேக் வாங்கணுங்கிறதுக்காக தான் நான் உன்னோட உடஞ்சு போன போனை கூட சரி பண்ணாமையே வச்சிட்டு இருந்தேன். சோ அந்த பேக்கை திருப்பி கொடுத்து அந்த காசையும் இதுலயே போட்டு வச்சிருக்கேன்னு சொல்ல, அந்த ரெசிப்ட் நான் ஆல்ரெடி தொலைச்சிட்டேன்னு கேக்குறான். அது அவ்வளவு ஒன்னும் கஷ்டம் கிடையாது, நான் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன்னு இவ சொல்ல, அது நான் உனக்காக வாங்கி கொடுத்த கிஃப்ட், அதை எப்படி நீ ரிட்டர்ன் பண்ணலான்னு கேக்குறான். இதுலதான் நான் மத்தவங்களை விட டிஃப்ரெண்டா இருக்கேன். மத்த பொண்ணுங்களுக்கெல்லாம் பிராண்டடான பேக்ஸ் பிடிக்கும், எனக்கு ஸ்டார்ஸ் தான் பிடிக்கும்ங்கிறா. ஆனா செங்கோ எனக்கு ஒன்னும் புது போன்லாம் தேவையில்லை, இதை திருப்பி கொடுத்துட்டு மறுபடியும் பேக வாங்கிட்டு வந்துடுவோன்னு சொல்ல, நான் ரெசிப்ட தூக்கி போட்டுனேங்கிறா. பரவாயில்ல
பரவாயில்ல அந்த கடையில போய் கெஞ்சி கேட்டு வாங்கலான்னு சொல்ல, சாரி செங் நான் அதை ஆன்லைன்ல வாங்கிட்டேன்னு இவ சொல்ல, ஆன்லைன்ல வாங்கினா ரிட்டர்ன் பண்ண முடியாதுன்னு சோகமாயிடுச்சு. அப்படியே இந்த பக்கம் மேய காட்ட நிம்மதியா இருக்கவள தொல்லப்படுறதுக்கே ரேன் வந்துட்டான். ஆல்ரெடி ஸ்கீயிங்ல ட்ரையாங்கிள் லவ் போயிட்டு இருக்கு, அங்க போய் அசிங்கப்படுறதுக்கு எங்கேயோ வந்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். வா ஸ்விம் பண்ண போலான்னு கூப்பிட எனக்கு அது பண்ணவே தெரியாதுன்னு சொல்றா. அப்புறம் என்ன அவளை இப்படி தண்ணிக்குள்ள உட்கார வச்சு தள்ளிட்டு வந்துட்டு இருக்க. மேய்க்கு இப்பதான் தோணுது ஒருவேளை அவங்க ஏதாவது சென்ஸ் பண்ணிட்டாங்களான்னு கேட்க ரேன் உடனே என்ன வேணா நினைச்சுக்கிட்டோம், நம்ம தான் எப்போ பிரேக்கப் பண்ணியாச்சுல அதுல எனக்கும் சந்தோஷம் தான் சொல்ல, இவ உடனே எனக்கும் சந்தோஷம் தான், நான் எவ்வளவு அழகான பொண்ணு, என்ன மிஸ் பண்ணிட்டேன், உனக்கு கண்ணே இல்லன்னு தான் அவங்க நினைப்பாங்கன்னு சொல்ல, முன்னாடிதான் பிளைண்டா இருந்தேன், கண்ணு தெரிஞ்சதாலதான் திருந்தி வந்துட்டேன், என் தங்கச்சிக்கு தெரிஞ்சா கூட உனக்கு நான் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்க. நான் தான் உன்னோட பிரேக்கப் பண்ண, நான் தான் உன்னோட பிரேக்கப் பண்ணன்னு இருக்காங்க. சரி சொல்லுறேன், இன்னும் என் மேல உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குதானே, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் பார்க்க என்ன மாதிரியே தான் இருக்காங்கன்னு சொல்ல, மே நீ தான் இன்னும் என்ன நினைச்சுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன், உன்னோட ஒவ்வொரு பாய் ஃப்ரெண்டுமே என்னை விட ரொம்ப மோசமா தான் இருக்காங்கன்னு சொல்ல, நான் எங்கடா ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தண்ணியை மேல தெளிச்சுக்கிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களா. அப்போ ஸ்லிப் ஆகி அவ தண்ணிக்குள்ள மூழ்க போக நமக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. இவ்வளவு ரேனோ லவ் பண்ண விஷயம் ஹீரோயினுக்கும் ஓயோனுக்கும் தெரியவே தெரியாது. அவனோட பிரேக்கப் பண்ணிக்கிட்டு ரொம்ப வருத்தத்தோட ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமா இருக்க மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்து போட்டு இருக்கா. அதை இங்க ரேனுமே பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. மேயும் பாவம் யாருக்கும் தெரியாம உட்காந்து அழுதுட்டு தான் இருந்திருக்கா. சோ அப்போ முன்னாடியே லவ் பண்ணி இவங்க ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆயிருக்கு. இப்ப தண்ணிக்குள்ள விழுந்தவள அவன் தான் தூக்கி பிடிக்கிறானா. அப்போ ஒரு எமோஷனல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து கிஸ் பண்ண போகும்போது கரெக்டா ஒருத்தன் உங்களுக்கு என்னோட ஹெல்ப் தேவைப்படுதான்னு கேட்டு விட்டுட்டான். சோ இப்படியே இந்த பாட் முடியுது. சீக்கிரமா இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.